வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு வருஷத்துக்குள்ள 1,00,000 ரூபாய் சேமிக்கிறதுக்கு மணி சேவிங் சேலஞ்ச் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கண்டினியூவா எல்லா வீடியோலையுமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். எப்படி வந்து ஒரு வருஷத்துக்குள்ள மணி சேவிங்ஸ் பண்ணலாம், அதாவது 1,00,000 ரூபாய் சேமிக்க முடியுமா அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துல வந்து 1,00,000 ரூபாய் சேமிக்க முடியுமா அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே டவுட்டா இருக்கும். எப்படி ஒரு வருஷத்துக்குள்ள சேமிக்க முடியும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கு வந்து முக்கியமா வந்து இன்கம் வந்து முக்கியமான விஷயமா இருக்கணும். இன்கம் இருந்தாலுமே வந்து சிக்கனம் அப்படின்றதுமே ரொம்ப முக்கியம். இது 2மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்க்கணும். நமக்கு வந்து ரொம்ப கம்மி வருமானம் வருது. அதுல வந்து 1,00,000 ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னா, அது அது வந்து முடியாத விஷயம் இல்லையா? அதனால நம்ம இன்கமும் முக்கியம். அதே சமயம் நம்ம எந்த அளவுக்கு வந்து குடும்ப செலவுகள்ல, இல்ல மித்த செலவுகள்ல எல்லாம் வந்து சிக்கனமா இருக்கோம் அப்படின்றதுமே ரொம்ப முக்கியம். இத பொறுத்து தான் நம்மளால இந்த ஒரு வருஷத்துக்குள்ள 1,00,000 ரூபாய் சேமிக்க முடியுமா? முடியாதா? அப்படின்றத வந்து இத பொறுத்து தான் அமையும். நம்மளுடைய இன்கம் பொறுத்து கட்டாயம் வந்து 1,00,000 ரூபாய் சேமிக்கலாம். நமக்கு வந்து நல்ல இன்கம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா உங்களால முடியும் 1,00,000 ரூபாய் சேமிக்கிறதுக்கு. இப்ப எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ வருமானம் வருது, என்ன செலவு பண்றோன்றத வந்து வரவு செலவு கணக்கு எழுதுங்க. இது பத்தின ஏற்கனவே வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன். நம்ம வந்து எப்படி வந்து வரவு செலவு கணக்கு எழுதணும், இதோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றதெல்லாம் நான் வந்து ஃபோன் ஆப் வந்து யூஸ் பண்றேன். அதுவுமே நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அடுத்த வீடியோவா அதை வந்து போஸ்ட் பண்றேன். உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி ஃபோன்ல ஒரு வேளை உங்களுக்கு யூஸ் பண்ண தெரில அப்படின்ற பட்சத்துல ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. நம்மளுடைய வரவு செலவு கணக்கு எழுதினா மட்டும்தான் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து மிச்சப்படுத்த முடியும், என்ன வந்து சேமிக்க முடியும் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கடுத்து வந்து கோல் வந்து செட் பண்ணுங்க. என்ன கோல் செட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த 1,00,000 ரூபாய் சேமிக்கிறோம். அத வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்றத வந்து முதல்ல ஃபர்ஸ்ட்டே வந்து டிசைட் பண்ணுங்க. இப்ப நகை வாங்க போறோமா? இந்த மாரி இவ்ளோ கஷ்டப்பட்டு யாராலயுமே வந்து அந்த 1,00,000 ரூபாய் சேமிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிட முடியாது இல்லையா? ரொம்ப அதுக்கு வந்து மெனக்கெட்டு கரெக்ட்டா நம்ம வந்து பிளான் பண்ணி பண்றப்ப தான் நம்மளால அந்த அமௌண்ட் வந்து சேமிக்க முடியும். அப்படின்றப்போ அந்த பணத்த வந்து வேஸ்ட் பண்ணிடாம ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயத்துக்கு வந்து பயன்படுத்தணும். அது வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்றத முன்னாடியே டிசைட் பண்ணுங்க. அப்படி டிசைட் பண்றது மூலமா நம்ம வந்து அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறியோடவே சேமிக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்டே வந்து கோல் செட் பண்ணுங்கன்னு சொல்றது. அந்த 1,00,000 ரூபாய் சேமிச்சுட்டு நான் வந்து நகை எடுக்க போறேன், இல்ல என்னுடைய நகை வந்து அடகுல இருக்கு, அதை வந்து மீட்கணும், இல்ல பசங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ்க்காக கட்டுறேன், இல்ல வந்துட்டு எனக்கு வேற வேற கடன்கள் இருக்கு, அதை வந்து அடைக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்போ ஈஸியா நம்மளால வந்து அந்த ஒரு வெறியோட சேமிக்க முடியும். ஒருவேளை நீங்க வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்காகலாம் வந்துட்டு அமௌண்ட் சேவ் பண்றீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து இப்ப போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாக்கா, அங்க வந்து மினிமம் வந்து ஆர்டி எல்லாம் 5 வருஷத்துக்கு தான் இருக்கு. இதுவே வந்து பேங்க்ல போயிட்டு ஆர்டி போடுறோம் அப்படின்னாக்கா, மினிமம் வந்து 6 மாசத்துல இருந்து மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வேணாலும் போடலாம். அதனால ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டுறோம் அப்படின்றதுக்கு வந்து இந்த மாதிரி பேங்க் ஆர்டி வந்து பெஸ்ட்டா இருக்கும். அதோட எப்படி சேமிக்கலாம் அப்படின்றதையுமே இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு வந்து மார்ச் 3ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் 303 நாட்கள் இருக்கு. ஏன்னா இவங்க வந்து கேட்டிருக்கிறது வந்து இந்த வருஷம் எண்டுக்குள்ள ஜனவரியில எனக்கு அந்த அமௌண்ட் யூஸ் ஆகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு மார்ச் 3ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் 303 நாட்கள் இருக்கு. வாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 9 வாரங்கள் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. 52 வாரம் மொத்தம் ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் இல்ல 9 வாரம் முடிஞ்சிருச்சு. மிச்சம் வந்து 43 வாரங்கள் இருக்கு. மாசம்னு பார்த்தா 10 மாசம் இருக்கு. இப்ப இதுக்குள்ள வந்து நம்ம எப்படி 1,00,000 ரூபாய் சேவ் பண்றது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்ப 1,00,000 ரூபாய் வந்து 303 நாட்களால டிவைட் பண்ணுங்க. பண்ணோம் அப்படின்றப்போ ஒரு நாளைக்கு வந்து 330 ரூபாய் வந்து சேவ் பண்ற மாதிரி இருக்கும். இதுவே வந்து வாரம் வாரம் சேமிக்கணும் அப்படின்னாக்கா 2,325 ரூபாய் சேவ் பண்ணணும். ஒரு மாசத்துக்கு அப்படின்றப்போ 10,000 ரூபாய் சேவ் பண்ணணும். இது எல்லாமே வந்து ரொம்ப சாதாரணமான அமௌண்ட் இல்லை. இந்த வார சேமிப்பு அப்படின்றது கூட ஓரளவுக்கு பண்ண முடியும். இதுவே வந்து ஒரு நாளைக்கு 330 ரூபாய் எடுத்து வைக்கிறதோ, இல்லை ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் ஒதுக்குறது அப்படின்றதெல்லாம் வந்து நல்ல ஒரு சேலரியில இருக்கிறோம் அப்படின்றப்போ நம்மளால பண்ண முடியும். நல்ல ஒரு சேலரி அப்படின்றப்போ அது கூடவே வந்து நமக்கு சிக்கனமும் இருக்கணும். தாராளமா நான் வந்து வர்ற அமௌண்ட் எல்லாம் செலவு பண்ணுவேன் அப்படின்னு இருந்தோம் அப்படின்றப்போ நம்மளால சேவ் பண்ண முடியாது. கொஞ்சம் சிக்கனமாகவும் இருக்கணும். அதே சமயம் அதுக்கான வருமானமும் கரெக்டா இருக்கணும். நான் வந்து எனக்கு ரொம்ப கம்மி வருமானம், நான் எப்படி சேவ் பண்றது அப்படின்ற கொஸ்டின் தான் நம்ம வந்து நிறைய பார்க்குறோம்.
அந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வருமானத்தை அதிகப்படுத்தலாம், என்ன பண்ணலாம், இதை விட பெட்டராக என்ன ஜாபுக்கு போகலாம், அந்த மாதிரி வந்து யோசிச்சு நம்மளுடைய இன்கம்மை வந்து அதிகப்படுத்துறதுக்கு தான் வழியை பார்க்கணும். அப்படி பண்ணுறப்போ தான் நம்ம வந்து அதிக அளவில் வந்து சேவ் பண்ண முடியும். நம்ம வாழ்க்கை தரமும் அதுக்கடுத்து உயர்ந்துட்டே இருக்கும். ஒருவேளை என்னால் இந்த மாதிரி அமௌண்ட் வந்து சேமிக்க முடியும், ஆனால் வந்துட்டு வீட்டில் நான் வச்சுருந்தேன் இல்லை கையில் வச்சுருந்தேன் அப்படின்றப்போ கட்டாயம் நான் வேறு எதுக்காவது செலவு பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மாதம் மாதம் ஆர்டி கட்டுறதுக்கு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து டெய்லியும் ஒரு 330 ரூபா என்னால் வந்து எனக்கு வர இன்கமில் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒவ்வொரு நாளைக்கும் வந்து எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் கொண்டு போயிட்டு அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லாம் வந்து ஏடிஎம் யூஸ் பண்ண முடியாத அக்கௌண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து போட்டு வச்சுட்டு நம்ம வந்து எடுக்கிறதுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் போயிட்டு நம்ம எழுதி கொடுத்து எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை வந்து பயன்படுத்திக்கிறதுன்றது நல்லது. அப்போ தான் நம்மளால வந்து மணியும் சேவ் பண்ண முடியும். இதுவே கையில் வச்சுட்டு செலவு பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்றப்போ நம்மளால கட்டாயம் சேவ் பண்ண முடியாது. இப்போ ஆர்டி எல்லாம் வந்து போடுறோம், பேங்க்ல போயிட்டு ஆர்டி போடுறோம் அப்படின்னாக்கா ஒரு வருஷத்துக்கு நம்ம ஆர்டி வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுட்டு இல்லை ஒரு 10 மாதம் நமக்கு வந்து 10 மாதங்கள் வந்து இருக்கிறதுனால 10 மாதத்துக்கு கூட ஆர்டி போட்டுக்க முடியும். மாதம் மாதம் இந்த அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு கட்டிட்டு அந்த 10 மாதம் கழித்து நமக்கு வந்து அந்த வட்டியோட ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். அப்படின்றப்போ நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், சேவ் பண்ண மாதிரியும் இருக்கும், அந்த செலவு இல்லாமல் சேஃபாக நம்ம எடுத்தது மாதிரியும் இருக்கும். அதனால அந்த மாதிரி வந்து பண்ணலாம். இல்லை அப்படின்னாக்கா என்னால் மாதம் மாதம் ஏதாவது டியூ மாதிரி கட்டுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஏலச்சீட்டு வந்து பெஸ்ட். ஏலச்சீட்டு அப்படின்றப்போ ஒரு வருஷத்துக்கு உண்டான ஏலச்சீட்டு வந்து போடலாம். ஒவ்வொரு சைடு பார்த்தோம்னாக்கா ஒரு வருஷத்துக்கு, அதாவது 12 மாதத்துக்கு இருக்குது, 10 மாதத்துக்கு இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம வந்து 1 லட்ச ரூபாய் ஏலச்சீட்டு போடுறோம் அப்படின்றப்போ மாதம் வந்து 8333 ரூபாய் வருது. ஆனால் இது வந்து ரவுண்டாக இந்த அமௌண்ட்டு தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஃபுல் அமௌண்ட் வந்து ஒரு சில மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். அது வந்து ஒவ்வொரு சீட் கம்பெனிக்கு பொறுத்தது மாதிரி ஃபஸ்ட்டு மாதமோ இல்லை செகண்ட் மாதமோ வந்து ஃபுல் அமௌண்ட், அதாவது இந்த 8,000 சொச்ச ரூபாய் கட்டுறது மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து மாத சந்தா வந்து அந்த கசுறு போகன்னு சொல்லுவாங்க. அந்த கசுறு அப்படின்றது வந்துட்டு இத்தனை பேர் சேர்ந்து எடுக்கிறப்போ அந்த கம்பெனிக்கு தகுந்தது மாதிரி அது வந்து மாறுபடும். அந்த கசுறு போக 5,000 இருந்து 6,000 ரூபாய்க்குள்ள நம்ம வந்து கட்டுறது மாதிரி இருக்கும். கடைசி சீட்டா எடுத்தோம் அப்படின்றப்போ 90,000 இருந்து 95,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது வந்து கம்பெனி மாறுபடும். அவங்களுடைய பர்சன்டேஜ் எடுத்துக்கிற பர்சன்டேஜ் பொறுத்து மாறுபடும். நீங்கள் வந்து ஏலச்சீட்டு அப்படின்னுட்டு நம்ம வந்து தெரிஞ்சவங்க அப்படி இப்படின்ட்டு எங்கேயாவது வந்து போட்டுறக்கூடாது. நல்லா அந்த கம்பெனியை பற்றி விசாரித்து அது வந்து ரொம்ப நாளாக இருக்கா, ரொம்ப வருஷமாக அங்கே இருக்கா, அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வந்து போடுங்க. ஏன்னா நம்ம கட்டுற பணம் வந்து சேஃபாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அதுதான் நமக்கு வந்து அதில் பெனிஃபிட் வருது வரல அதெல்லாம் அடுத்தது தான். நமக்கு வந்து போடுற பணம் நம்மளுடைய அசல் வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காமல், எந்த விதத்துலையும் அவங்க வந்து தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல், ஒரு சேஃப் இல்லாமல் இருக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதுல எல்லாம் போடாதீங்க. ரொம்ப சேஃபா இருக்கணும் அப்படின்றப்போ ஏலச்சீட்டு கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதா இருக்கணும். நல்லா அந்த இடத்துல வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து போடுங்க. நான் வந்து நிறைய இந்த மாதிரிலாம் கட்டியிருக்கிறேன். நான் வந்து கட்டிட்டு எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் எந்த வித அசம்பாவிதமும் இந்த மாதிரிலாம் நடக்கலை. நாங்கள் வந்து ரெஜிஸ்டர்டு கம்பெனியில் தான் போடுறோம் அப்படின்றப்போ எனக்கு வந்து சேஃபாக பணம் கிடைச்சிரும். ஒரு ப்ராப்ளமும் இது வரைக்கும் வந்ததில்லை. இப்போ தான் கொஞ்சம் நாளாக விட்டுட்டோம். ஏன்னா நம்ம வந்துட்டு இதில் கொண்டு போய் போடுறதுக்கு பதிலாக நம்ம பேங்க்ல இந்த மாதிரி வந்து ஆர்டி இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்றது மாதிரிக்கு நாங்கள் வந்து அதில் போட்டுட்ருக்குறோம். அதனால இது விட்டுட்டோம். நீங்கள் வந்து நல்லா விசாரிச்சுட்டு போடுங்க. விசாரிச்சுட்டு போட்டோம் அப்படின்றப்போ நம்ம பணத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி விதங்களில் வந்து இந்த 1 லட்ச ரூபாய் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே சேவ் பண்ண முடியும். எந்த விஷயமே வந்து நம்ம ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப அது வந்து மலைப்பாக இருக்கும். நம்மளால செய்ய முடியுமா என்ன அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒன்ஸ் வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஒரு சந்தோஷமா அந்த விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றப்போ ஒரு ஆர்வமா நம்ம வந்து கட்ட ஆரம்பிச்சிருவோம். அது உங்களாலையுமே முடியும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.